Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 375. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த கெக்கோ மொரியாவை நம்ம ஆளுகெல்லாம் கஷ்டப்பட்டு அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. அவனுக்குள்ள அந்த ஷேடோஸ் எல்லாமே வெளியவும் வர ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஆனா என்ன வெளிச்சம் பட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட்களும் அந்த பைரட்ஸும் கரைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேடோல மறைஞ்சிருக்கவங்க எல்லாம் அப்படி மத்தவங்க கரையறத பார்த்தவனையே ஐயோ வெளியில வந்தா நம்ம நிலைமை இதுதானான்னு பதறுன்னு பதறி தள்ளுவானுங்க. லோலா எல்லாம் பாதி எரிஞ்சிட்டா, ஜெயிச்சோன்னு நினைச்சமே எல்லாம் போச்சேன்னு சொல்லி கதறுன்னு கதறி தள்ளுவானுங்க. ஆனா ஷேடோஸ் எல்லாமே கண்ட மெனிக்கு வெளியில பறேந்து போயிட்டு இருக்கும். அந்த ஷேடோஸும் இங்க மட்டும் இல்ல, எங்கெங்கயோ போகுது. 1000 பேர் இல்ல சும்மாவா. அப்படியே கட் பண்ணி கிராண்ட் லைன்ல இருக்கிற ஒரு பைரட் கப்பலை காட்டுறாங்க. அங்க உள்ள இருக்க கேப்டனை அவங்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்களா. அவன் நல்லா பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு ஏண்டா லூசு மென்டல் பயலுலாம், அதான் வெளிச்சம் அடிக்குது இல்ல, நம்ம வெளியில வந்தோம்னா மொத்தமா காத்தோட காத்தா கரைஞ்சிருவோம், மூடிட்டு வந்து படுகடாமா அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, இவங்களோட ஷேடோவையும் அந்த கெக்கோ மொரியா ஆட்டைய போட்டிருக்கான். அதுவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இல்ல கேப்டன் கொஞ்சம் வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவானுங்களா. என்னடா சும்மா நொய்யின்னு இருக்கீங்கன்னு சொல்லி பெட்ஷீட்டை ஓபன் பண்ணிட்டு பாப்பான். அங்க அவங்க ஆளு வெயில்ல ஷேடோவோட நின்னுட்டு இருப்பான். உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடிச்சு புடிச்சு வெளியில வந்து பாப்பாரு, அவரோட ஷேடோ அவர்கிட்ட தான் இருக்கும். அவ்வளவுதான் செம ஹாப்பி. அட்ரா சக்க நம்ம ஷேடோ நமக்கு வந்துருச்சு, இனி நமக்கு கொண்டாட்டனால என்ஜாய் பண்ணுவோம் பாங்க. அப்ப அவங்க பைரட் குரூல ஒருத்தன் இந்த மாதிரி ஷேடோஸ் எல்லாம் திரும்பி வந்திருக்குன்னா ஒருவேளை அந்த கெக்கோ மொரியாவை யாராச்சும் தோக்கடிச்சிருப்பாங்களோன்னு கேட்பாங்க. அந்த கேப்டன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இம்பாசிபிள். அவனுக்கு தெரிஞ்சு அவன் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. ஐட் ஆஃப் த 4 எம்பரர்ஸ்க்கு எதிராக அவன் சண்டை போட்டு அவங்களையே ஒரு வழி பண்ணவன். அப்படி இருக்கிறப்போ அவனெல்லாம் யாராச்சும் தொட முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப சொல்லுவான், ஆனா ஒரு நாள் நியூஸ் வரும் இந்த மாதிரி லூஃபி போட்டு பொளந்து கட்டினான்னு. அன்னைக்கு லட்டு வாங்குவான் வாயில. அப்படியே கட் பண்ணி இன்னொரு கப்பலை காட்டுறாங்க. அது மெரைன் கப்பல் கிராண்ட் லைனோட வெஸ்ட் ப்ளூல இருக்குது. அங்க இருக்கவங்களும் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்களும் ஷேடோவை இழந்திருக்காங்க. சோ இப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு இடமா காட்டிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. எங்க ஷேடோ கிடைச்சிருச்சு, எங்களை ஃபாலோ பண்ணி தான் வருதுன்னு. ஏன்னா இவ்வளவு நேரமா இருட்டிலேயே இருந்தவங்களுக்கு இப்ப வெளிச்சத்துல வரோன்னு சந்தோஷம். அதுலயும் ஒரு பொண்ணெல்லாம் மிரண்டு போயிருவா. என்னன்னா ஷேடோ போனவங்களால ரிஃப்ளெக்ஷனா பார்க்க முடியாது. அவளோட உருவத்தை அவ கண்ணாடியில பார்த்த உடனே அவளால நம்பவே முடியல, இது நான் தானான்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பைரட்ஸால அவளோட ஷேடோ காணாம போச்சு. அன்னைக்கு போனது இன்னைக்கு தான் ரிட்டர்ன் வந்திருக்கு. என்ன அவ அந்த இடத்துல வேலை பாக்குறவ சந்தோஷத்திலயும் ஷாக்கிலையும் கையில இருந்தது தெரியாம கீழே போட்டு உடச்சிட்டா. உடனே அவன் முதலாளி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனி இந்த வேலையில இருக்க எனக்கு தகுதி இல்ல, நான் கிளம்புறேன்ட்டு போவா. ஆனா அவன் முதலாளி ரொம்ப நல்லவன். உடனே அவளை ஸ்டாப் பண்ணி இதுல என்ன இருக்கு, லேட்டு போனா போயிட்டு போகுது, உனக்கு திருப்பி உன்னோட ஷேடோ கிடைச்சிருச்சு இல்ல, இதை நம்ம கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணணும்பா. அவ்வளவுதான் மார்கரிட்டாக்கு சந்தோஷம் தாங்க முடியாம கதறி அழுவா. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் த்ரில்லர் பார்க்கைய காட்டுறாங்க. இங்க இவங்க எல்லாம் பயங்கரமா பேந்த பேன்னு முழிப்பாங்க. என்னன்னா வெளிச்சம் பட்டு லூஃபி சஞ்சி ஜோரோ ரோபின் எல்லாம் பாதியா கரைஞ்சாங்களே, அவங்க எல்லாருமே சரியாயி நார்மல் ஆயிட்டாங்க. அப்படின்னா ஒரு வழியா சண்டையில நம்ம ஆளுக ஜெயிச்சாச்சு, எம்பூட்டு கஷ்டப்பட்டுட்டாங்க. ஓ காட் படாத பாடுபட்டு கடைசி நிமிஷத்துல ஜெயிச்சிருக்காங்க. ப்ரூக்குக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் அவன் ஹெல்ப் பண்ணி காப்பாத்திட்டான்ல. அப்ப அந்த பைரட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, அவங்க அதுக்கு மேல ஹாப்பி. இனிமேட்டு நாங்க சன்ரைஸ பார்த்து பயப்பட மாட்டோம், கொண்டாடுவோம், கூத்தடிப்போம், காட்டுக்குள்ளே நீ போக மாட்டோம், பயம்தான் எங்களை கண்டு பயப்படணும்னு சொல்லி பயங்கர பில்டப்போட கத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ யாருக்குமே எந்த பஞ்சாயத்தும் இல்ல, ஒரு வழியா எல்லாருமே தப்பிச்சாச்சு. என்ன லூஃபி தான் இன்னும் மயக்கத்திலேயே இருக்கான். சும்மாவா பயங்கரமான சண்டை இல்ல. ஆக்சுவலா இவங்களோட பாடி மொத்தமா கரைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ரிட்டர்ன் கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம். ஆனா பாடி கரைய இவங்க ஷேடோ வந்ததுனால தான் இவங்க பாடி திருப்பியும் ஃபுல் ஆயிருச்சு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா போதும் கம்ப்ளீட்டா செத்து இருப்பாங்க. சஞ்சிக்கு தான் செம காமெடியா இருக்கும். என்னன்னா இவங்க ஷேடோஸ் எல்லாம் எப்பவுமே இவங்களுக்கு ஈக்குவலா ஒரே மாதிரி வேலை செய்யும். ஆனா அந்த கெக்கோ மொரியா தான் ஓரோட பாடிக்கு ஏத்த மாதிரி ஷேடோஸ் எல்லாம் ஆல்டர் பண்ணால, அதுதான் அவனை பொறுத்த வரைக்கும் செம ஃபன்னு. ஷேடோவை தொலைச்சிட்டு என்ஜாய் பண்றது இவனுக்கு ஃபன்னா இருக்கு. உசோப்புக்கு என்ன ஒரு நிம்மதினா யாருமே இதுல சாகல, செத்து இருந்தாங்கன்னா தான் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். நல்ல வேளை அந்த மாதிரி எதுவும் நடக்கல. இப்ப என்னன்னா இவங்க வரும்போது ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமா பாத்துக்கிட்டே வந்தாங்க. ஆனா இப்ப இங்க இருந்த கெக்கோ மொரியாவையும் காலி பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஐலாண்ட்ல வேற எதுவுமே இல்ல. அப்படியே சுத்தி காட்டுறாங்க. அந்த ஜோம்பி பாடிஸ் எல்லாம் அங்க இங்கன்னு கிடக்கும். அப்ப அந்த கெக்கோ மொரியா மூஞ்ச பாக்கணுமே, வாய பொளந்தா மெனிக்கு கிடப்பான். அப்படியே கட் பண்ண அப்சலோம் எந்திரிங்க, எறும்பு கடிக்க போகுதுன்னு உசுப்பி விடுவா. அவன் என்ன யானை ஏறி நெஞ்சில மேய்ச்ச மாதிரி இருக்குன்னு கண்ணை திறந்து பாப்பான். லோலா இப்படி ஒரு போஸ்ட் கொடுத்த உடனே ஆட லோலாயி என்ன ஆளை விடு, நான் உன்னை மேரேஜ் பண்ண போறது இல்ல, தேவையில்லாம இங்க சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காத அப்படி இப்படின்னு பயங்கரமா பதறுவானா. கடைசியில அவனை எழுப்பி விட்டது அந்த ஹாக் பேக். என்னன்னா இப்ப லோலாக்குள்ள ஷேடோவே இல்ல. அப்படி இருக்கும்போது அவளால எதுவும் பண்ண முடியாதுமா. சரி எனக்கு என்ன ஆச்சு, நான் ஏன் மயக்கத்துல இருந்தேன்னு கேப்பானா. எனக்கு என்னடா தெரியும், எவனோ ஒருத்தன் உன்னைய போட்டு குமுறு எடுத்திருக்கான். ஆனா இப்ப
அதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்ம மோரியாவை தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவான். அப்சலோமால அதை சுத்தமா நம்ப முடியல. ஸ்டார் ஹாட் மோரியாவை தோக்கடிச்சானு தொண்டையிலேயே கத்துவானா. ஹாக்பேக் சத்தம் போடாரா சாணி மண்டையான்னு அவனை கத்தக்கூடாதுன்னு சொல்லி இவன் சத்தமா கத்திட்டு இருப்பான். சரி, இப்ப த்ரில்லர் பார்க்ல என்ன பண்ண போறோம்னு கேட்டா, இனி த்ரில்லர் பார்க்கால இவனுக்கு எந்த யூஸும் இல்லன்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாம் லூசர்ஸ், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் இங்க இருந்து போக போறேன்மா. அப்சலம் கிட்ட என்ன பண்ண போறேன்னு கேட்டா அவன் பேந்த முழிப்பான். ஏன்னா இது அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம். அதே நேரம் இங்க லூஃபியோட பாடி நார்மலாச்சே தவிர பையன் இன்னுமே எந்திரிக்கல. ஏன் ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்டா பஞ்சாயத்தெல்லாம் இல்ல, அவனோட புது ஃபைட்டிங் டெக்னிக்க அவனோட பாடியால தாங்க முடியல. அதனாலதான் பையன் ரொம்ப டயர்ட் ஆகி அப்படியே சுருங்கிடுறான். இதுக்கு என்ன பண்ண முடியும்? இனிமேட்டு இவங்க போக போக எனிமீஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே தான் போவானுங்க போல. அப்படி இருக்கும்போது லூஃபி இன்னுமே கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்ல. இத சரி பண்ணும்னா ஒரு டீமா இவங்களும் ஒன்னா சேர்ந்து போறானா தானே முடியும். சோ நம்மளும் அவனுக்காண்டி கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி கஷ்டப்பட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாருமே ஆமான்னு சொல்லுவாங்க. சோ அப்படி எல்லாரும் லூஃபியை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ வந்து நிப்பாங்க. யாரான்னு பார்த்தா இந்த மாதிரி படுபயங்கரமா ஒருத்தன் ஜோம்பி மாதிரியே வந்து நிப்பான். ஐயோ மறுபடியும் ஜோம்பி வந்துருச்சு, அவனை விடாதீங்கன்னு உசோப்பு கத்துக்கத்துன்னு கத்துவானா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஜோம்பி இல்ல, ஒரு வயசான தாத்தா. மனுஷனுக்கு உடம்புல பயங்கரமா அடிபட்டு இருக்கு, அதனால இப்படி கெட்டு போட்டு வந்திருக்காரு. அட கிழட்டு மாட்டையா, நீ மட்டும் ஜோம்பி கூட்டத்துக்குள்ள போய் நின்னேன்னு வச்சுக்க, கண்டிப்பா உன்னை கண்டே பிடிக்க முடியாது, அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்கிற மாதிரி சொல்லி கத்துவான். அப்பதான் சஞ்சிக்கு ஞாபகம் வரும், இவங்க முதல்ல இந்த ஐலாண்டுக்குள்ள வரும்போது கிரேவியார்ட்ல இந்த தாத்தாவை தான் மீட் பண்ணிருப்பாங்க. இப்ப மறுபடியும் வந்து நம்ம ஆளுக்கு தேங்க்யூ சொல்ல வந்திருப்பாரு. ஏன்னா திரும்பவும் சன்லைட்ல நடமாடுவோன்னு இவரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இப்போ நம்ம ஆளுக உதவியால அவர் சாதிச்சிட்டாரு, அதுக்காக எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அப்படி இப்படின்னு நல்ல விதமா பேசிட்டு இருப்பாரா. அந்த டைம்ங்கும் போது அந்த பைரட் கூட்டம், யோ கிளவா, விக்டிம் அசோசியேஷனோட பிரசிடென்ட் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கத்திட்டே வருவாங்க. அவருக்கும் அவங்கள பார்த்த உடனே செம ஹாப்பி. அட வெளிச்சத்துக்கு வரக்கூடாதுன்னு இருந்த போது இவங்க எல்லாருமே ஒன்னாதான் இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த லோலா நம்ம ஆளுக்கு தேங்க்யூ சொல்லுவான். அதுவும் சும்மா இல்ல, நெஞ்சார்ந்த நன்றிகள், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், உங்களை ஏதாச்சும் தொல்லை பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க, எங்கள யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நீங்க பண்ணி எங்களை காப்பாத்தி இருக்கீங்க, அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் த்ரில்லர் பார்க் விக்டிம் அசோசியேஷன்ல எந்த மெம்பருமே இல்லையாமா, அதான் எல்லாருமே காப்பாத்தப்பட்டாங்களே. சோ நீங்க பண்ண உதவியை நாங்க வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டோம்னு எல்லாருமே அங்க மண்டி போட்டு தேங்க்யூ சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க, எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க கண்டிப்பா பண்ணுவோம், எங்க கிட்ட ரொம்ப இல்லனாலும் கொஞ்சம் சாப்பாடு சேர்த்தி வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லுவாரு. அந்த லோலா, எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல, நீங்க வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்பா. உடனே அத்தனை பேரும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாமான்னு கதறுவானுங்க. இப்ப 4449 டைம் ரிஜெக்ட் ஆயிருக்கா, இன்னும் கொஞ்சம் போனா போதும் பண்டிகை கொண்டாடிடுவானுங்க போல. ஜோரோலாம் தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், எங்களோட தேவைக்காண்டி தான் நாங்க சண்டை போட்டோம், இல்லைன்னா அந்த சண்டையா போட்டுக்க மாட்டோம்னு அவங்கள மொக்க பண்ற மாதிரி பேசின உடனே நமி ஓங்கி ஒரே அப்பு. அவங்க நம்மளுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க, என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கியான்னு ஜோரோலாம் திருச்சடிச்சு போய் விழுவான். அந்த பைரட்ஸுங்க வாய வச்சுட்டு சும்மா இல்லாம எங்களுக்காண்டி நீங்க கெக்கோ மரியாதையா காலி பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு நாங்க ஏதாச்சும் செஞ்சே தீர்வோன்னு ஒத்த கால நிப்பானுங்க. இப்படி இருக்கிறவங்கள வேண்டான்னு சொல்லவா முடியும்? டப்புன்னு திரும்புவா, கண்ணுல காசு தான் நிக்கும். அதாவது அவளுக்கு ட்ரெஷர் தேவையாமா, ஆனா அதுக்குமே அவனுக்கு வழி சொல்லுவானுங்க. அதாவது கெக்கோ மரியா தான் நிறைய ட்ரெஷர் ஆட்டையா போட்டு வச்சிருப்பான்ல, அவனோட எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கங்க, நாங்களே எல்லாத்தையும் கொண்டு வந்து ஷிப்ல லோட் பண்றோம் பாங்க, அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணி ஆச்சும்பா. அதான் அந்த பெரோனா புள்ள ஜோம்பிஸ் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அள்ளி கொண்டு வந்து அவங்க கப்பலை சேர்த்திட்டாலே, அவங்க தப்பிச்சு போறதுக்காக பண்ணா அது இப்ப நம்மளுக்கு யூஸ் ஆகிச்சு. என்ன நமிக்கு அப்பதான் அந்த குமாவை பத்தி ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அவன் ஒருத்தன் இருக்கான்ல, அவனை பத்தி நம்மளுக்கிட்ட சொல்ல கம்ப்ளீட்டா மறந்துட்டா. எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு பதட்டத்தோட கேட்பாங்க. நமக்கு இன்னொரு பெரிய பஞ்சாயத்து இருக்கும்பா. என்னன்னு கேட்கும் போது அப்படியே மேல பார்த்துட்டு ஷாக்காவா, என்னத்த அப்படி மேல பாக்குறான்னு எல்லாம் அப்படியே ஜூம் பண்ணி பாப்பாங்க. அங்கதான் அந்த குமா உட்காந்துக்கிட்டு இருக்கான், கால் மேல கால் போட்டுட்டு யார்ட்டையோ நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றதோட நம்ம நமிய காட்டுறாங்க. அவளுக்கு அப்படியே பயங்கரமா மூச்சு வாங்குது, பட்டன்னு அடிச்சுக்குது, வேர்த்து ஊத்துது, கையெல்லாம் நடுங்குது. எல்லாம் அந்த குமா பயல பார்த்துதான். உடனே நம்மளு கிட்ட காய்ஸ் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, பதட்டமே படாதீங்க, என்னன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லுவா. இதை ஏன் முன்னாடி சொல்லனா, முறியா கூட நம்ம பழுகெல்லாம் சீரியஸா சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த பதட்டத்துல கம்ப்ளீட்டா மறந்துட்டாலாமா. அதனால இப்ப சொல்றேன், தெளிவா கேட்டுங்க. இங்க ஒரு வார்லாடு இல்ல, மொத்தம் 2 வார்லாட்ஸ் இருக்காங்க. அதுல ஒண்ணு முறியா, இன்னொன்னு தான் மேல உட்கார்ந்து இருக்கானே அந்த குமாங்கிறவன். ஆளு பாத்தீங்களா எப்படி பல்கா இருக்கான்னு பயந்துகிட்டே சொல்லுவா. எல்லாத்துக்கும் அப்படியே அள்ளு விடும். ஆமா, ஒருத்தனை சமாளிக்கிறதுக்குள்ளேயே படாத பாடுபட்டுட்டாங்க, இதுல இன்னொருத்தன் வேற புதுசா கிளப்பிட்டு வரான். உசோப்பெல்லாம் என்ன சரக்கு கிறக்கு அடிச்சியா, அவன் வார்லாடா, என்னால நம்பவே முடியலன்னு பயங்கரமா நடுங்குவான். இப்ப என்ன இவங்களுக்கு குழப்பம்னா, 2 வார்லாடுக்கு இந்த ஐலாண்ட்ல என்ன வேலை, அடுத்தடுத்து இப்படி பீதியை கிளப்புறானுங்களேன்னு இங்க எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவன் மேல கூலா போன் பேசிட்டு இருப்பான். ஆப்போசிட்ல பேசுற அந்த நேவியால என்ன சொல்லுவானா, crocodile பதிலா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இவங்க வேற ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. அப்படி மாத்தி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுல வேற இன்னொருத்தையும் இங்க காலி பண்ணிட்டாங்கன்னா திருப்பியும் ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும்ல. அதனால அந்த கெக்கோ மோரியா இன்னும் உயிரோட தான் இருக்கானான்னு செக் பண்ண சொல்லுவான். இன் கேஸ் அவன் மூச்சு ஊறான், உயிர் இருக்குது அப்படின்னா அவனை ரெக்கவரி பண்ணி கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க சொல்லுவான். அந்த 7 வார்லாட்ஸோட பொசிஷனை அவன் கொஞ்ச நாளைக்கு பாத்துக்கிட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு வேணா முடிவு பண்ணிக்கலாமா. இப்ப என்ன பஞ்சாயத்துனா, அடுத்தடுத்து இப்படி வார்லாட்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணா அந்த டைட்டிலுக்கு உண்டான மரியாதை
போச்சு இல்ல. சோ அதனால இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே வெளியில போக கூடாதுன்னு ஆர்டர் போட்டுருவான். இவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம பழு இருக்கானுங்களே, அதான் லூஃபி டீம், அவங்களால பஞ்சாயத்து மட்டும்தான் வருதே தவிர வேற எந்த நல்லதும் இல்லைன்னு புலம்பி தள்ளுவான். அப்போ கீழே இருந்த அந்த லோலா பார்த்துட்டு, இவன் எனக்கு நல்லாவே தெரியும்பா, இவனை டைரண்ட்னு கூப்பிடுவாங்க, பேரு பார்த்தலோமியூ குமா, மொரியா அளவுக்கு பெரிய கெடாமாடு மாதிரி இருப்பான், ரொம்பவும் டேஞ்சரான ஆளும்பாலா. அவளுக்கு மட்டும் இல்ல, அவ க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அவனை பத்தி நல்லாவே தெரியும் போல. இவனை பத்தி ஒரு மேட்டர் சொல்லணும்னா, இவன் பண்ற கொடுமைக்கு எல்லையே இல்ல, அப்படி ஒரு கொடூரமானவன். அவங்கிட்ட இன்னொரு ஆர்டரும் போட்டிருப்பாங்க, என்னன்னா ஸ்டார்ஹேட் பைரட்ஸ் மொரியாவை டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னு எந்த ஒரு ஐ விட்னஸுமே வெளியில போக கூடாது, சொல்ல போனா யாருக்குமே தெரியாம இங்கேயே கதையை முடிச்சிடணுமாமா. வேர்ல்டு கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷலான மிஷன் வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை கேட்டா அவங்களுக்கு சிப்பு சிப்பா வரும். அட வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஐலாண்டோட சேர்த்து ஸ்டார்ஹேட் பைரட்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணுமாமா. இந்த மாதிரி இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் எத்தனை டைம் தான் ஜோக் அடிப்பாங்கன்னே தெரியல. அதையும் அந்த குமார் டெரரா கேட்டுட்டு, அதெல்லாம் சப்ப மேட்ரு, ஒன்னும் கவலையே இல்லாமா. இவ்வளவு நேரம் அவங்க பேசிட்டு இருந்தது எதுவுமே கேட்கல. இந்த ஐலாண்டியே காலி பண்ணிருன்னு அங்க சொன்ன மேட்ரு மட்டும் இவனுக்கு கேட்டிருக்கும். ஐயோ காலி பண்ண போறாங்களா, என்ன ஏதுன்னு தெரியலன்னு எல்லாம் பதறுவாங்க. அப்ப அவ அப்படியே கேஷுவலா எந்திரிச்சு கெக்கோ மொரியாவை அப்படியே ஒரு லுக்கு விடுவான். அவன்கிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாம அப்படியே பேனு தான் கிடப்பான். அவன் எந்திரிச்சு நிக்கிற போஸ பார்க்கும் போதே இங்க எல்லாத்துக்கும் பீதி ஆயிரும். அவன் காலி பண்ண போறானா, அப்ப நம்ம எல்லாத்தையும் தான் காலி பண்ண போறானா. இப்பதான் அந்த மொரியாவோட பவர்ல இருந்து எஸ்கேப் ஆனோம், இப்ப அடுத்து இன்னொருத்தன் கிளம்பிட்டானேன்னு உள்ளுக்குள்ள அள்ளு விடும். அப்ப நம்ம லூஃபியை காட்டுறாங்க. பையன் இன்னுமே மயக்கத்துல இருந்து சுத்தமா தெரியல, ஃபுல் எஃபோர்ட் போட்டு சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க கூடாதா என்ன. ஆனா இப்ப பஞ்சாயத்தே அதுதான், இவங்களால அந்த வார்லாடுக்கு எதிராக நின்று சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஆல்ரெடி இந்த மொரியா பைய கூட சண்டை போடுறக்கே இவங்க முழு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. சோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பதறிட்டு இருந்தா, நம்ம ஜோரோ ஸ்டைலா கத்தி எடுத்துக்கிட்டு, அவனை நான் காலி பண்றேன், எல்லாம் பின்னாடி போங்கன்ட்டு அப்படியே கெத்தா போய் நிப்பான். அங்கதான் ஒரு பஞ்சாயத்தே. என்னன்னா பயலுக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது, அவனோட பவர் என்ன ஏதுன்னு ஜோரோக்கு தெரியாது. அதனால நமி சொல்லுவான், அவன்கிட்ட கேர்ஃபுல்லா இரு, அவன் என்ன பவர் யூஸ் பண்றான்னு தெரியல, அவன் பயங்கர வேகமா மூவ் பண்றான், அவன் மூவ் பண்றது கூட சுத்தமா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இன் கேஸ் அவன் கைய வச்சு யாரையாச்சும் தொட்டானா அவங்க சடனா காணாம போயிடுறாங்கன்னு பெரோனா அவனை அட்டாக் பண்ணி ஒரே அடியில அவன் காலி பண்ணால அந்த விஷயத்த சொல்லுவா. அவ்வளவுதான் உசோப்புக்கு தூக்கி வாரி போடும். எது தொட்ட உடனே காணாம போயிடறாங்களா, என்னம்மா புதுசு புதுசா கதை சொல்றேன்னு கதருவான். இங்க சாப்பருக்குமே அள்ளு விடும். அச்சோ அப்ப நமக்கு சங்குதானான்னு. அப்புறம் மங்கி டி லூஃபிக்கு அண்ணன் இருக்கானான்னு ஒரு டவுட் கேட்டான்ல, அந்த மேட்டரை கேட்டுட்டு நமி கண்ணு முன்னாடி வித்தையெல்லாம் காமிச்சானே, அதான் இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்கன்னு, அதுவும் கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள அந்த மேட்டர் எல்லாம் பதறிக்கிட்டே சொல்லுவான். அவ்வளவுதான் கதை முடிஞ்சு போச்சுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. அவன் புரூக்கோட வாய பாக்கணுமே, மேல கீழன்னு பதட்டத்துல கண்டபடி ஆடிட்டு இருக்கும். எல்லாருமே பதட்டத்தோடையும் பயத்தோடையும் பாத்துட்டு இருப்பாங்க. அவன் கேஷுவலா அவனோட கிளவுஸ கழட்டுவானா. நம்ம இருந்துகிட்டு அவன் கையை ரொம்ப ஆபத்து, அதுல மட்டும் யாரும் சிக்கிறாதீங்கம்பா, சிக்கிறாதீங்க மக்கிறாதீங்கன்னு சொன்னா என்ன பண்ண முடியும், இறங்கி சண்டை போட்டுதான் ஆகணும். சோ ஜோரோ கத்தியோட ரெடியா நிப்பான். அவன் மேலதான் இருக்கான்னு சொல்லி அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாங்க. கட் பண்ணா அடுத்த செகண்ட் இவங்க கூட்டத்தோட நடுவுல நின்னுட்டு இருப்பான். இவங்க எல்லாம் மொத்தமா ரியாக்ட் பண்றதுக்கே ஒரு செகண்ட் ஆகும். அப்படின்னா எந்த அளவுக்கு வேகம். அவன் வந்துட்டான்னு சொல்லி எல்லாம் கத்தியோட அட்டாக் பண்ண ரெடியா நிப்பாங்க. அவன் நினைச்சா கண்டிப்பா ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். என்ன பண்ண போறாங்களோ தெரியல. இங்க பிராங்கி ஜோரோவே ஒரு செகண்ட் அசந்து போய் பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் அந்த பைரட்ஸுங்க அவனை பார்த்து, இப்பதான் நாங்க மொரியாவோட புடியில இருந்து தப்பிச்சிருக்கோம், அதனால கண்டிப்பா இந்த இடத்துல நாங்க சாக போறதா இல்ல, இந்த இடத்த விட்டு போய் நாங்க இந்த உலகம் பூரா சுத்தணும், அதுக்கு குறுக்க எவன் வந்தாலும் சரி அவனை நாங்க சும்மா விடுறதா இல்ல, காய்ஸ் எனக்கு இவனை விடக்கூடாது பொலந்துடணும்னு சொல்லி கை நடுங்க பதட்டத்தோட மிரட்டிட்டு இருப்பானுங்க. நல்ல வேலை லோலா கொஞ்சம் புத்திசாலி, அந்த மொரியா கூட சண்டைக்கு நின்ன மாதிரி இவன் கூட சண்டைக்கு நிப்பான்னு பார்த்தேன், அதான் இல்ல. லூசு பயிலா, இங்க என்னதான் தலையில நின்னு தண்ணிய குடிச்சாலும் அவனுக்கு எதிராக நின்னெல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கடான்னு எவ்வளவோ சொல்லுவா. ஆனா இந்த கிறுக்கு கூமுட்டைங்க கேட்காம வெட்டி வீசிடுறோன்ட்டு வேகமா போவானுங்க. அவன் கைய வச்சு ஒரு அடி அடிப்பான். அவ்வளவுதான், அந்த லைன்ல இருக்க அத்தனை பேர்த்தோட வாயிலையும் ரத்தம் அப்படியே திரிக்கும், உடம்புல ஓட்ட விழுந்த மாதிரி வெளிச்ச அடிக்கும். அடுத்த செகண்ட் காட்டுவாங்க, அந்த இடமே அப்படியே பள்ளமாய் போய் கிடக்கும். அந்த இடமே அப்படி பள்ளமா இருக்குன்னா அடி வாங்கினவனுக்கு என்ன ஆயிருப்பானுங்க, கரெக்ட் அங்க இங்கன்னு செதறி கிடப்பானுங்க. அவ்வளவுதான், அடேங்கப்பா அடிக்க போன இவனுக்கே இந்த நிலைமை, என்ன அடி வாங்க போற நம்ம நிலைமை. அவன் இன்னும் தொடவே இல்லையடா, அதுக்குள்ள இப்படி ஆயிட்டானுங்களா. அப்போ தொட்டான்னா என்ன ஆகும், ஐயோ கொடூர குரங்கு கிட்ட மாட்டிட்டேமேன்னு பதறிட்டு இருக்கும் போது டப்புன்னு அங்க காணாம போய் ஜோரோக்கு பின்னாடி வந்து நிப்பான். உடனே ஜோரோவும் அப்படியே கேஷுவலா திரும்புவான். அவன் ஜோரோவை பார்த்து, நீதான பைரட் ஹண்டர் ஜோரோ, நான் உன்கிட்ட இருந்தே சண்டை ஆரம்பிக்கிறேன்பா, செஞ்சுட்டா போச்சுன்னு நம்ம தலைவரும் அப்படியே கெத்தா லுக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.